கார்த்தியோடைய நடிப்பில் அடுத்தடுத்து என்ன படம் வருது? சர்தார் 2 ஒரு பெரிய படம் தான், அதுவே பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இன்னும் ஒரு சில இயக்குநர்களோடலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே பக்கம் சுந்தர்சியோடைய கேங்ரஸ் படம் இப்போ ரிலீஸ்க்கு காத்திருக்கிற இந்த நிலையில் அடுத்தபடியாக மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இருக்கிறாங்க. எதுக்கு இவங்க 2 பேரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றதுலேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தர்சி ரீசெண்டாக போயிருந்த ஒரு ஈவெண்ட்டில் கார்த்தியை சந்திச்சிருக்காரு. அந்த டைமில் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓ பண்ணலாமே, தாராளமாக, நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்தி. உடனே ஒரு நாள் போய் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டோரி கார்த்திக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருந்ததுனால படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம். பிரின்ஸ் மீடியா பிக்சர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறதாகவும், இந்த படம் டிசம்பருடைய எண்டில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரியோட எண்டில் ஷூட்டெல்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணிடணும் அடுத்த வருஷத்துடைய மார்ச்சில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்க போகுது. மூக்குத்தி அம்மன் 2 முடித்த உடனே அப்படியே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். படத்துடைய ஜானர் எதுவுமே தெரியல. ஆனால் இந்த படம் ஒரு பெரிய பிளாஸ்டிங்கான திரைப்படமாக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காங்க. குறுகிய காலத்துலேயே இந்த திரைப்படத்தை எடுத்து முடிக்கணுன்ற டாஸ்க் இருக்கிறதுனால சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் ரொம்ப கேட்ச் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. துல்கர் சல்மானை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட் ஆகிற மாதிரியான கதை வேணும் அப்படின்றதுனாலேயே அதுக்கு உண்டான தேடுதல்லையே இருக்காரு. அப்படி பார்க்கும்போது சீதாராமம் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையே அதிகமாயிருச்சு அப்படின்றத நம்ம சொல்லணும். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மிர்னால் தக்கூர் அண்ட் துல்கர் சல்மான் 2 பேரும் அந்த சீதாராமம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. சூப்பரான பேர். ஆனால் அடுத்த படத்தில் யார் பேரா போடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, தேடுதலும் நடந்துட்டு இருந்துச்சு. ரவியுடைய இயக்கத்தில் டிக்யூ ஒரு படம் பண்ணுறதாகவும் அந்த படத்துக்கு தேவையான ஒரு கதாநாயகி யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்லாம் பயங்கரமாக அலாசினாங்க. ஆனால் யாரும் மாட்டல. பேசாமல் மிர்னால் தக்கூரையே போட்டுருவோமாப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை ஆல்ரெடி அவங்கள பேரா பார்த்தாச்சு இல்லைங்க, வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், அப்போ மிர்னால் தக்கூருக்கு முன்னாடி பூஜா ஆக்டேவை தானே சொன்னாங்க. ஆனால் பூஜா ஆக்டேனால கால் ஷீட் கொடுக்க முடியல, ஏன்னா பயங்கர பிஸியாக இருந்தாங்க அந்த டைமில். அப்போது இந்த படத்துக்கு பூஜா ஆக்டே சரியாக இருப்பாங்கல்ல, அவங்கள போட்டுடலாம்ல அப்படின்ற மாதிரி பேச்சு போயிருக்கான். அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கிரீன் சிக்னலில் காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்தில் பூஜா ஆக்டே தான் நடிக்க போகிறாங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே அதுக்கு உண்டான ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். தனுஷோடைய அடுத்த திரைப்படம் குபேரா. சேகர் காமுலாவுடைய இயக்கத்தில் நாகார்ஜுனாவும் தனுஷும் சேர்ந்து கலக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த குபேரா அப்படின்ற படம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக ஜூன் 20ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து போய் வா நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண உடனே அந்த சாங்குக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. வேங்கை அப்படின்ற படத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னா தேவி ஸ்ரீ பிரசாத்தும் தனுஷும் சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழில் தனுஷ் பாடியிருக்காங்க இந்த பாட்டை, விவேகா இதுக்கு ரிலீக்ஸ் எழுதியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மொழிகளில் ஒவ்வொரு பாடகர்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிலீக்ஸ் அப்படின்னு சொல்லி அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் இனி அடுத்தடுத்த திரைப்படங்களில் தனுஷோடைய படம் அப்படின்னா கண்டிப்பாக தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலுமே தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கான பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இந்த புஷ்பா 2க்கு அப்புறமா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு ஹிட் கொடுக்கணுன்ற மாதிரி தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, பாட்டு டிலே பண்ணுறாங்க, சரியான டைமுக்கு வரதில்லை, போகிறதில்ல, அண்ட் நம்ம கேட்குற மாதிரி கொடுக்கறதில்ல அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தொடர்ச்சி எறியணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தே ஆகணும். தெலுங்குல இருந்தாலும் தமிழில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க இல்லையா? அதனால் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு மறுபடியும் தனுஷ் கை கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய பாட்டுமே செம்ம ஹிட். ஏன்னா வேங்கையிலே நம்ம பார்த்துருப்போம், எல்லா பாட்டுமே ஹிட்டு, படமும் ஹிட்டு. அதே மாதிரி இந்த போய்வா நண்பாவும் கேட்க நல்லா இருக்குது. இன்னும் நிறைய பாடல்கள் உள்ளே இருக்குது, பிஜிஎம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி ரசிகர்களும் வெயிட் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் இவங்களுடைய காம்போவில் நிறைய படங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் நம்பலாம். 2025 அப்படின்றது த்ரிஷாவுடைய டைம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அவங்க காட்டுறதான் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ முன்னாடி இருந்தே பாருங்களேன், ஜனவரி மாதம் ஐடென்டிட்டி அப்படின்ற படம் டொவினோ தாமஸோடது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா விடாமுயற்சி அப்படின்ற படம் மகிழ் திருமேனியுடைய இயக்கத்தில் அஜித்தோடைய நடிப்பில் அஜித்துக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படம் பெரிய வரவேற்பு இல்லை. என்னப்பா இது இப்படி ஜோடி போட்டு விட்டீங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த படத்தில் பாருங்க அப்படின்னு சொல்லி GBU குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் 2 பேரும் சேர்ந்து நடித்து அந்த படத்தை ஹிட் பண்ணி விட்டாங்க. அது இப்போ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போவே 3 படம், ஆனால் இது இல்லாமல் இன்னும் 3 படங்கள் இருக்குது. ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வர காத்திருக்கக்கூடிய தக் லைஃப் அப்படின்ற படம் மணிரத்னமுடைய இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவிலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது வருது. அடுத்தபடியாக தீபாவளிக்கு சூர்யா 45 அப்படின்ற படம். ஸோ சூர்யாவுடைய 45வது திரைப்படம் RJ பாலாஜியோடைய இயக்கத்தில் சூர்யா அண்ட் த்ரிஷா இதில் நடிக்கிறாங்க. ஸோ இதுலேயும் த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய
சக்ஸஸ் பாயிண்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இன்னும் 2 மாதத்தில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நடிச்சிருக்கக்கூடிய விஸ்வம்பரா அப்படின்ற படம். அப்படியே அடுத்ததுன்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய சூர்யாவுடைய 45வது திரைப்படம் ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் இந்த படத்துடைய வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலேயும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 2 மாதம் தெலுங்கு கலக்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்ற மாதிரி சிரஞ்சீவியோடைய நடிப்பில் விஸ்வம்பரா அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் ஒரு 2 monthsல ரிலீஸ் ஆக போகுது. இப்படி பார்த்தோம்னா ஆல்ரெடி 3 படம், இப்போ 3 படம் ரிலீஸுக்கு காத்திருக்கு. ஸோ 6 படங்கள் இந்த வருஷம் மட்டுமே த்ரிஷாவுடைய நடிப்பில் ரிலீஸு. இது இல்லாமல் அடுத்தடுத்த படத்துக்கும் சைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2026ம் த்ரிஷா பக்கமே காத்து வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் எத்தனையோ நடிகைகள் வந்தாலும் இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டான இன்னும் போட்டி போடுறாங்களே அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனாலேயே அவங்களுடைய ரசிகர்கள் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. போக போக இந்த சினிமாவுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சாலே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மட்டுமே வச்சு ஒரு படம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள், அதாவது சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி இருந்தே இந்த பேச்சானது ஓடிக்கிட்டு இருக்கு. லவ் யூ அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய வேலைகள் எல்லாமே நடிப்பு, டப்பிங்கு, ஆர்ஆர் இனி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் ஏஐலேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மீதம் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஏஐலேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த படத்துடைய வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தை இந்த மாதத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நரசிம்மமூர்த்தியோடைய இயக்கத்தில் வெறும் 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயை மட்டுமே வச்சு எடுத்திருக்காங்க. அப்படின்றனால ஆள் செலவே கிடையாது. அவங்க பாட்டு உட்காந்து ஒரே இடத்துல தட்டி தட்டி ஒரு படத்தையே உருவாக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. 95 minutes இந்த படத்துடைய டியூரேஷனாக. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.